गजाननम् ॐ गजाननं भूतगणादिसेवितम् भूतगणाधिसेवितं कपित्थजम्बू कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमः नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् 183வது வகுப்பில் இருக்கிறோம். 2வது செக்ஷன்ல 15வது அத்தியாயத்துல 36வது வழி பார்க்கணும். இன்னைக்கு ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி, தேய்பிறை திதியா, கார்த்திகை நட்சத்திரம், கலியுகாதி 5127. நாம போன வகுப்புல ஈரமாக்கி பொடிச்சா, வறுத்து பொடிச்சா, நெல்ல குத்துனா, இதுல எல்லாம் என்ன குவான்டிட்டியில என்ன வித்தியாசம் வரும் அப்படிங்கறத பார்த்தோம். இதன் மூலமாக ஊழல் பண்றத கண்டுபிடிக்க முடியும், ஏமாத்துறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு அதிகாரிக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருந்தா தான் மற்றவங்க அவரை ஏமாற்ற முடியாது. இப்போ 36வது வாக்கியம். பஞ்சபாகவிருத்திஹி पञ्चबाहवृद्धिः पृष्ठानां पृष्ठानां पृष्ठं ஒரு கால் நம்ம வருத்தம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த விஷயம்
ஒரு பட்டியல் வந்திருக்கு. அதுல இந்த பிருஷ்ட அப்படிங்கிறதும் வருது. அந்த வகையை சார்ந்த, அதாவது வறுத்த வகைகள், பஞ்சபாக விருத்திகி, 5 பங்கு அதிகமாகும் அப்படின்னு எடுக்கணுமா? ஒரு பாகத்துல 5ல் 1 அதிகமாகும்னு எடுக்கணுமா? அப்படின்னு வரும்போது தமிழ்ல 5ல் 1 பங்கு அதிகமாகும். ஒரு ஒரு டம்ளர் வேண்டாம், சௌகரியத்துக்காக வேண்டி 5 டம்ளர்னு வச்சுக்கோங்க. 5 டம்ளர் நம்ம வறுத்தோம் அப்படின்னா அதை மாவாக்கும் போது 6 டம்ளர் கிடைக்கும். அப்படிங்கிறது மாதிரி தமிழ்ல அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலம் grains fried will increase by 1/5 the original quantity. தமிழ் வறுக்கப்பட்டவை 5ல் 1 கூறு மிகும். வறுக்கப்பட்டவைனா அது எதை குறிக்குது அப்படின்னா துவரை, கடலை முதலிய தானியங்கள். எதை வறுத்தாலும் அப்படின்னு இல்லை, துவரை கடலை மாதிரியான தானியங்களை வறுத்தால். உங்க தமிழ் என்ன சொல்லுது? கோதுமை முதலான தானியங்களை வறுத்தால் 5ல் 1 பங்கு அளவு அதிகரிக்கும். கோதுமை முதலான போட்டாங்களா? சரி, எல்லா தானியங்களையும் அந்த தமிழ்ல கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த தமிழ் இதுல துவரை, கடலை அந்த மாதிரி வகை தானியங்களை கணக்கு எடுத்திருக்காங்க. 37 கலாயக கலாலஹ கலாயக ஆயஹ த்விகுணஹ த்விகுணஹ லாஜா லாஜாஹ லாஜாஹ பருஜாஹ ச பருஜாஹ ச கலாயக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். லெகுமினஸ் சீட்ஸ் அல்லது லெண்டில்ஸ் அல்லது பயறு பருப்பு வகைகள். அது 2 மடங்கு. நம்ம ஏற்கனவே வறுக்கிறது அப்படிங்கிற கான்டெக்ட்ல இருக்கிறோம். அதனால வறுத்தால் 2 மடங்கு அதிகமாகும். லாஜா, பொதுவா லாஜா அப்படின்னா பொரி, லாஜாகா பொரி வகைகள். அரிசிய வறுத்தோம் அப்படின்னா அது பொரியா மாறும். அரிசியில 2 அரிசின்னு சொன்னா தப்பா வந்துடும். நெல்லை வறுத்தா அது பொரியாகும். நெல் பொரின்னு ஒண்ணு இருக்கு, அரிசி பொரின்னு ஒண்ணு இருக்கு. இதுல லாஜாகா அப்படிங்கிறது 2ஐயும் நாம எடுத்துக்க முடியும். நெல் பொரியோ அரிசி பொரியோ, நெல் அது நெல்லை அரிசியை வறுத்தால் கிடைக்கிற பொரி. பாப்கார்ன் சோளத்தை வறுத்தா கிடைக்கும். அதே மாதிரி நெல்லை வறுத்தாலும் கிடைக்கும், அரிசியை வறுத்தாலும் கிடைக்கும். அதுவும் 2 மடங்கு ஆகும். பருஜாகா பார்லி
அதுவும் வறுத்தால் 2 மடங்கு. அப்ப நெல்லு, பயறு பருப்பு வகைகள், அரிசி, பார்லி இது எல்லாமே வருத்தம் அப்படின்னா 2 மடங்கு அதிகமாகும் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலம் leguminous seeds when fried will increase twice the original. Likewise, rice when fried. ஆங்கில மொழிபெயர்ப்புல அரிசியை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. பார்லி, பர்ஜா அப்படிங்கிறத குறிப்பிட விட்டு போயிருக்கு. தமிழ் கலாயமும் நெல்லும் எவநெல்லும், எவநெல்லுங்கிறது பார்லி அப்படிங்கிற அர்த்தம், 2 மடங்காகும். வருத்தால் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முந்தின வரியிலிருந்து அதனுடைய கண்டினியூஷனா இருக்கிறதுனால புரிஞ்சுக்கணும். அது பிராக்கெட்ல ஏதாவது அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். உங்க தமிழ் என்ன சொல்லுது? கலாயம் என்னும் தானியம் 2 மடங்காகும். அரிசி எவை முதலானவையும் 2 மடங்காகும். 38 ஷட்கம் தைலம் அதசீனாம் அதசி நம்ம ரொம்ப முன்னாடி கூட எதுக்கோ பார்த்தோம். அதசி புஷ்பம் எல்லாம் பார்த்தோம். அதசியினுடைய தைலம் ஷட்கம் 6ல் 1 பங்கு இருக்கும். இது எண்ணெய் எடுக்கிறது, தைலம்னா எண்ணெய் எடுக்கிறது, அதனால 6ல் 1 பங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ் சொல்லுது காயா விதை 6ல் 1 கூறு நேய பொருள் இருக்கும். நேய பொருள்ங்கிற இந்த தமிழை நம்ம எண்ணெய்னு புரிஞ்சுக்கணும். காயா விதையில 6ல் 1 கூறு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு. பொதுவா எண்ணெய் அப்படிங்கிறது எள்ளு நெய். நடைமுறையில நம்ம எல்லா நெய்யையும் எண்ணெய்னு சொல்றதுனால நான் அப்படி சொல்றேன். அதசி அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. காமன் பிளாக்ஸ் அப்படின்னா சணல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதுக்கு பிளாக்ஸ் அப்படிங்கிறது ஆழி விதை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆழி விதை சணல் செடியில இருந்து தான் கிடைக்குதா அப்படின்னு தெரியாது எனக்கு. ஆழி விதையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், சணல் செடியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். 2 ஒண்ணுதானா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பொதுவா மலமிளக்கியாக, மலச்சிக்கல் இருந்ததுன்னா மலமிளக்கியாக பயன்படுத்துவாங்க. மலமிளக்கிக்கு ஆங்கிலம் என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டிபேஷனுக்கு மருந்தாட்டு பயன்படுத்துவாங்க. ஆங்கிலம் oil extracted from Atasi linseed will be 1/6 of the quantity of the seed. உங்க தமிழ்? ஆமணக்கு விதைகளிலிருந்து 6ல் 1 பங்கு எண்ணெய் கிடைக்கும். எனக்கு அந்த இதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சுது. ஆமணக்கு விதையும் ஆழி விதையும் ஒண்ணுதானா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல முத்தெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு எண்ணெய முத்தெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. யாருக்காவது தலைமுடி அப்படி முள்ளம்பண்ணி மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்க்கிறதுக்கு கூட இந்த முத்தெண்ணெய தேய்ப்பாங்க. ஏச்சா அது நல்ல ஒரு ஸ்டிக்கி இதா இருக்கும்.
அது அந்த தலைமுடியை எழுப்ப விடாது. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி சில பேர் பண்ணி பார்த்திருக்கிறேன். ஆனா ஆமணக்கு விதையும் ஆளி விதையும் ஒண்ணுதானா? ஒண்ணுதான் என் மனசுல இருந்தது. போன வகுப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல கன்ஃபியூஷன் வந்தது. ஆமணக்கு எண்ணெய்க்கு நம்ம ஊர்ல முத்தெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. கொங்கு நாடு பகுதிகளில் அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. தோசை மாவு, இட்லி மாவுல எல்லாம் அதை போட்டு அளவா போட்டு அரைப்பாங்க. முத்துக்கொட்டை அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். அப்படி போட்டு அரைச்சாங்கன்னா நல்ல சாஃப்டா மாவு கிடைக்கும். குஷ்பு இட்லி கிடைக்கணும்னா அந்த இது போட்டு அரைச்சா போதும். நீங்க 100 இட்லியை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சாலும் திருப்பி எடுக்கும்போது அதே மாதிரி ஒண்ணொன்னா எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். கொங்கு நாட்டுல அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க. நான் இப்ப நகர் பக்கம் போய் நாளாச்சுனால பேரை மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்தா சொல்றேன். ஆமணக்கு எண்ணெய்க்கும் மலமிளக்கி குணம் உண்டு. ஆனாலும் ரெண்டும் வேறைன்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ணின ஆராய்ச்சியில எனக்கு ரெண்டும் வேறைன்னு பட்டது. சரி, ஏன்னா அதுக்கு வேற ஒரு பேரு பார்த்தேன். அடுத்து 39. நிம்ப இன்ப குஷ குஷ ஆம்ர ஆம்ர கபித்த கபித்த ஆதீனாம் ஆதீனா பஞ்சபாக. பஞ்சபாக. இந்த இடத்துல தைலம் எடுக்கிறத பத்தி டாபிக் மாறியாச்சு. அதனால அந்த டாபிக்னுடைய கண்டினியூஷனா இது போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தத தைலம் எடுக்கக்கூடிய வேற பொருட்கள் சொல்றாங்க. நிம்ப, இதுக்கு என்ன பொருள் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. நிம்பு அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு எலுமிச்சம்பழம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. நிம்பு சர்பத், நிம்பு ஜூஸ் எல்லாம் உண்டு. ஆனா இங்க நிம்புன்னு எழுதல, நிம்ப அப்படின்னு எழுதியிருக்காங்க. நீம் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்துல கூட பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதம், ஹிந்தி எல்லாத்துலயும் இருக்கு. அதுக்கு வேப்பமரம் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப வேம்பு, நிம்ப அப்படிங்கிறது வேம்பு அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். இங்க அப்படிதான் அர்த்தம் எடுத்திருக்காங்க. இப்ப நிம்பன்னா வேம்பு, குஷ அப்படின்னா குஷம்னா ஒரு வகை புல்லு. இங்க அத நாணல் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது ஆம்ர. ஆம்ரங்கிறது மாமரம். கபித்த கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். விளாம்பழம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுல இருந்து எண்ணெய் கூட எடுக்கலாம்னு தெரியுது. இதுல இருந்தெல்லாம் எடுத்தா பஞ்சபாக, 5ல் 1 கிடைக்கும். ஆளி விதை அதுல 6ல் 1 தான் கிடைக்கும். இதுல இருந்து எடுத்தா 5ல் 1 கிடைக்கும். 5ல் 1ங்கிறது டெக்னிக்கலா கணக்கு ரீதியா பார்த்தா குவான்டிட்டி கூடுதல் கிடைக்கும். 6ல் 1ன்னா குவான்டிட்டி கம்மி, 5ல் 1ன்னா குவான்டிட்டி கூடுதல் கிடைக்கும். இதுல இந்த குஷாம்ர வந்ததுனால குஷ லவ குஷன், ராமருடைய ஒரு பிள்ளைக்கு பேரு குஷன். அவருக்கு குழந்தைக்கு பேரு அம்பன்னும். குஷாம்பன் ஆண்ட நாடுதான் கௌஷாம்பி
அந்த கௌஷாம்பியில தான் புத்தர், கௌதம புத்தர் பிறந்தாருன்னு அந்த கதை போகுதுன்னு நினைக்கிறேன். விளாம்பழம் அப்படிங்கிறது அதுல ஒரு வில்வ பழம் இருக்கு, முலாம்பழம் இருக்கு, அப்புறம் விளாம்பழம் இருக்கு, பேரிக்காய் இருக்கு, பொருளங்காய்னா என்ன ஒரு பேர் கூட சொல்லுவாங்க. ஒரு வகை பழம் உண்டு, அது மேல நல்ல கடினமா இருக்கும், உள்ள உள்ளத சுரண்டி எடுக்கலாம். நம்ம தேங்காய் துருவல்ல இருந்து துருவி எடுக்கலாம். அப்புறம் அதுல கொஞ்சம் தேங்காய் அல்லது இனிப்பெல்லாம் சேர்த்து கூட சாப்பிடுவாங்க. எனக்கு அதுக்கு பேர் இப்ப டக்குன்னு மறந்து போச்சு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் எங்களுடைய தலைமுறையில இருந்தது. இப்ப அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் பார்க்க கிடைக்குதா, மக்கள் சாப்பிடுறாங்களான்னு தெரியாது. போன வகுப்புலயும் சொன்னது மாதிரி அந்த காலத்துல எந்த மரத்துல எந்த பழம் காய் இருந்தாலும் மக்கள் சாப்பிட்டுருவாங்க, பூ எல்லாம் கூட சாப்பிட்டுருவாங்க. இந்த காலத்துல மக்கள் அப்படி சாப்பிடுறாங்களா அப்படின்னு தெரியாது. கடையில கிடைக்கிறது மட்டும் தான் சாப்பிடுவாங்க, இல்ல வீட்டுல சமைச்சு கொடுக்கறது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. ஆங்கிலம் that extracted from the seeds நிம்பா, குஷாமிரா. குஷாமிரா அவங்க ஒன்னாவே எடுத்துட்டாங்க, குஷா ஆமிரன்னு ரெண்டா எடுக்கல. தமிழ்ல அத ரெண்டா எடுத்திருக்காங்க. மாமரத்துல இருந்து எண்ணெய் வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது ஆம்ர அப்படிங்கிறது ஒருவேளை ஆம்ல அப்படின்னு இருந்தா நெல்லிக்காய். நெல்லிக்காய் எண்ணெய் உண்டு, தலைக்கெல்லாம் கூட தேய்ப்பாங்க. டாபர் ஆம்லா ஹேர் ஆயில் அப்படின்னு எல்லாம் கூட ஃபேமஸ். அது ஆம்ல ரலையோகோ அபேதாக இருக்குதாங்கிறது தெரியல. அடுத்தது கபித்த will be 1/5. இதுல கபித்த இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்னு சொல்லுவாங்க. யானை இந்த பழத்தை சாப்பிடுமா. யானைக்கு ரொம்ப பிரியமான பழம், அதனால்தான் பிள்ளையாருடைய அந்த பாட்டுல அது வருது. இந்த பழம் சாப்பிட்ட பிறகு அதனுடைய விட்டையில, யானை விட்டைக்கு லத்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விலங்குகளுடைய கழிவுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு தமிழ்ல. வேற பாஷைகள்ல இருக்குமா இருக்கும். பொதுவா லத்தின்னு சொல்லுவாங்க. அந்த அதுல அது முழு அந்த ஓடு அப்படியே வருமா, வயிற்றுக்குள்ள போய் உள்ள இருக்கிற ஜூஸ் எல்லாம் உறிஞ்சிருமா, வெறும் ஓடு மட்டும் வெளியே விழுமா, அப்படி சொல்லுவாங்க. அதுவும் எவ்வளவு உண்மைங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். தமிழ் மொழிபெயர்ப்பு: வேம்பு, நாணல், மா, விழா முதலியவற்றில் 5ல் ஒரு கூறு எண்ணெய். இதுல எதுவும் போடல, நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கிடைக்கும். இதுல முதலியன்னு சொன்னதுனால கடுகு முதலியவற்றையும் கொள்ளல் வேண்டும். இந்த வேம்பு, நாணல் எட்ஸெட்ராவில கடுகு மாதிரிப்பட்டதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கடுகு எண்ணெய் தயாரிக்கிறோம், இந்த காலத்துல தவிட்டு எண்ணெய் தயாரிக்கிறோம், கடலை எண்ணெய். ரொம்ப நமக்கு பழக்கமானது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய். அது போக சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு, வட இந்தியாவில் கடுகு எண்ணெய் இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன எண்ணெய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா, நான் சேர்த்துக்கலாம்னு சொல்ல மாட்டேன். எது 5ல் ஒரு பங்கு எண்ணெயா எது கிடைக்குமோ அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம். உங்க தமிழ் என்ன சொல்லுது? வேப்ப விதைகள், தர்பை, மா, விளாம் பழ விதைகளில் இருந்து 5ல் ஒரு பங்கு எண்ணெய் கிடைக்கும்.
குஷங்கிறது பொதுவா தர்பை அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். இந்த இடத்துல தர்பைன்னு பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. ஒண்ணு நான் சொல்லுவேன், இந்த குஷங்கிறது நம்ம ஊர்ல உங்களுக்கு அந்த வில்லிகிரி மலையில எல்லாம் கூட இருக்கும் லெமன் கிராஸ் அப்படின்னு, அதுல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெய் ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி இஞ்சி மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த புல்ல கூட சும்மா அப்படி கசக்கினா அந்த ஸ்மெல் வரும். நம்ம கிறிஸ்துமஸுக்கு குடியில் அமைக்கிறதுக்கு அந்த புல்ல எல்லாம் வெட்டி கொண்டு போயிருவாங்க. அந்த டைம்ல அடிக்க மலையில தீ எல்லாம் பிடிக்கும். அந்த லெமன் கிராஸா அதுல இருந்து கூட எண்ணெய் எடுக்க முடியும். அந்த குஷாங்கிறது இந்த மாதிரிப்பட்ட வெரைட்டியை சேர்ந்ததுன்னு எடுத்துக்க வேண்டியது. அடுத்த வெரைட்டி லிஸ்ட் போடுறாரு. அதாவது முதல் 6ல் 1 பங்கு கிடைக்கிறத சொன்னாரு, அடுத்தது 5ல் 1 பங்கு கிடைக்கிறத சொன்னாரு. அதுல 5ல் 1 பங்கு கிடைக்கிற எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்ல நாம சேர்த்துக்கணும். 6ல் 1 பங்கு இருக்கிறத எல்லாத்துலயும் முதல் லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். அது நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்தது இப்ப 4ல் 1 பங்கு கிடைக்கிற லிஸ்ட் சொல்றாரு. 4ல் 1 பங்குங்கிறது டெக்னிக்கலா அதிகம் ரிட்டர்ன் கிடைக்கிறது. 40 சதுர்பாகிகாஹ தில குசும்ப மதுக இங்குதி ஸ்னேகாஹ தைலம் ஸ்னேகம் இதெல்லாம் ஒரே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். ஸ்னேகாஹா எண்ணெய்கள், எந்த எண்ணெய்? சதுர்பாகிகா 4ல் 1 பங்கு கிடைக்கும். எந்த எண்ணெய் எல்லாம்? திலம்னா எள்ளு, அதனால அதனுடைய தத்திதம் தான் தைலம். திலத்துல இருந்து கிடைக்கிறதுனால தைலம் அப்படின்னு மாறுது. தத்திதம் நம்ம ரொம்ப தொடக்கத்துல பார்த்திருக்கிறோம், மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சது, தமிழ்லயும் சரி எள்ளில் இருந்து கிடைக்கும் நெய் எண்ணெய் தமிழ்ல, அது திலத்துல இருந்து கிடைக்கும் எண்ணெய்க்கு தைலம்னு பேரு. பாரதம் முழுக்கவே அந்த தைலம் எண்ணெய்ங்கிற வார்த்தை எதுல இருந்து எடுத்தாலும் அதுக்குள்ள போய் ஒட்டிக்கிட்டது. ஒரிஜினலா எண்ணெய்னாலே எண்ணெய் தான், தைலம்ங்கிறதுனாலே தில நெய் தான். ஆனா ஒரு கலாச்சார ஒற்றுமை என்ன அப்படின்னா, பாரதம் முழுக்க நெய்ய தவிர, பசு நெய்ய தவிர மீதி கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், தவிட்டு எண்ணெய், கடுகு எண்ணெய்ன்னு அந்த அடைமொழி. அதாவது பழைய காலத்துல, இப்ப இருக்கிறதுல பழைய காலத்துல வந்து 2 வீலர்னாலே புல்லட் அப்படின்றாங்க. இப்ப இந்த காலத்துல காப்பி எடுக்கிற எல்லாத்துக்கும் செராக்ஸ்ங்கிற பேருமே ஒட்டிக்கிட்டது. இந்த மாதிரியான அந்த எண்ணெய் போய் ஒட்டிக்கிட்டது எல்லாத்துக்கும் கூடயும். அதுல எள்ளு, அப்புறம் குசும்ப அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல குசும்பைனே போட்டாங்க, பிரச்சனையே வேண்டாமடா சாமி அப்படின்னு. அதுக்கு சாஃப்ளவர் அப்படின்னு டிக்ஷனரி சொல்லுது. அது நமக்கு எந்த அறிவையும் கூடுதலா கொடுக்கல. தமிழ்ல அது குசும்பைன்னு பிரச்சனை இல்லாம மொழிபெயர்த்துட்டாங்க. இந்த கபித்த அப்படிங்கிறதுக்கு இந்த எலிபென்ட் ஆப்பிள், ஊட் ஆப்பிள்னு கூட பெயர் இருக்கு போல இருக்கு. யானைப்பழம், யானை ஆப்பிள் அல்லது உட் ஆப்பிள், மர ஆப்பிள் அப்படின்னு பெயர் இருக்கு போல. அடுத்தது மதுக்க. மதுக்க அப்படிங்கிறது தமிழ்ல வந்து அதை இருப்பைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ரலயோகா அபேதகன்னு எடுத்தா இலுப்பைன்னு ஒரு செடி உண்டு. ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பு பூ சர்க்கரைம்பாங்க. அது ஒரு சின்ன இனிப்பு இருக்குங்கிறதுனால அந்த பேரு, அது அந்த அப்படி பழமொழி சொல்றாங்க. அந்த பின்னணியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா மது க, மதுனா இனிப்பு, க அப்படின்னா குறைவா இனிப்பு உள்ளது
அப்படின்னு ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு இதுதான் சமஸ்கிருதத்துல. பல அர்த்தம் இருக்கு. குன்றியது, குறைஞ்சது அப்படிங்கிற அர்த்தமும் இந்த க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்ப மாணவக அப்படின்னு சொன்னா மரியாதைக்குரியவன், மாணவக்கக அப்படின்னு சொன்னா சின்ன பையன், பொடியன், கொஞ்சம் மரியாதை குறைஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படி குத்சிதார்த்தே கப் அப்படின்னு பாணினி சூத்திரம் இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டா குறைவான இனிப்பு உள்ளதுங்கிறதுனால அதுக்கு கூட மதுக்க அப்படின்னு சேர்த்திருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா, அது இழுப்பு பூவை குறிக்குதுன்னு எடுத்துக்கிட்டா மதுக்கக அப்படிங்கிறது இழுப்பையா இருக்கலாம். தமிழ்ல அது இருப்பைன்னு போட்டிருக்காங்க. மகுள, மோள, மகுயா இப்படி எல்லாம் கூட சொல் வழக்கு இருக்குன்னு டிக்ஷனரி சொல்லுது. இதை பார்க்கும்போது எனக்கு மனசுல ஒண்ணு பட்டுது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்ன கோயம்புத்தூர்ல ஒரு ஆசிரமத்துல இருந்தேன். அங்கிருந்து கூட நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம். அந்த ஆசிரமம் இருக்கிற ஊருக்கு பேரு மோளப்பாளையம். அதாவது ஆழியாறு போகிற ரோடு அது. ஈஷா, சின்மயா மிஷன் இதெல்லாம் போகிற ரோடு அது. பேரூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு உள்ளடங்கின கிராமம். அது மெயின் கிராமம். மாதம்பட்டி ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் பிரபலமான ஊரு, நியூஸ்ல எல்லாம் அடிபடக்கூடிய ஊரு. அந்த ஊருக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அது பக்கத்துல இன்னொரு முக்கியமான ஊர் உண்டு. எனக்கு இப்ப டக்கு என்னும் ஆரம்பிக்கும், அது பேர் ஞாபகம் வர மாட்டாங்க. எப்படியானாலும் அந்த ஊருக்கு பேரு மோளப்பாளையம். எனக்கு இப்ப இதை கேட்ட பிறகு தோணுது, அந்த ஊர்ல இலுப்ப செடிகள் இருந்துதா பழைய காலத்துல அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதுல இருந்து மோளப்பாளையம்ங்கிற பேர் வந்ததாங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இங்குதி. இங்குதிங்கிறது இங்கோட அப்படின்னு சொல் வழக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஜியா புதா வங் அப்படின்னு வங்க தேசத்துல சொல்றாங்க. புத்திர ஜீவ அப்படிங்கிற பேரு கூட இருக்குது. தாபச தரு அப்படின்னு எல்லாம் பேர் இருக்குன்னு சொல்றாங்க. இது எதுவுமே நமக்கு எந்த அறிவையும் தரல. என்ன வேட்ஸ் 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 அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி நமக்கு அது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க தமிழ்ல, அத மணிப்புங்கு அப்படிங்கிறது மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. நமக்கு இந்த இங்குதிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்குதோன்னு எனக்கு ஒரு ஞாபகம். இப்ப இங்க வந்து அந்த மணிப்புங்கு அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. இப்படி சில தாவரங்கள், இந்த தாவரங்கள்ல இருந்து 4/1 கிடைக்கும். இதுல எள்ளு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. 4/1 கிடைக்கிற எல்லா தாவரங்களையும் இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்துக்கணும். சாணக்கியர் ஒரு மாதிரி நமக்கு கொடுத்திருக்கார். எள்ளு, குசும்பை, இருப்பு, மணிப்புங்கு முதலியவற்றில் 4/1 கிடைக்கும். முதலியவற்றில் சொன்னதுனால அதுக்கு கூட முத்துக்கோட்டை முதலியவற்றையும் கொள்ளல் வேண்டும் அப்படின்னு தமிழ்காரங்க சொல்றாங்க. முத்துக்கோட்டைங்கிறது நான் சொன்ன ஆமணக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்ல அதுக்கு முத்தெண்ணெய்ங்கிற ஒரு பேரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க, முத்தெண்ணெய்னு சொல்லுவாங்க. அதனால முத்துக்கொட்டைங்கிறதுனால அப்படி வந்துருக்கலாம். கோயம்புத்தூர்ல அதுக்கு இந்த முத்துக்கொட்டை அல்லது கொட்டாமணக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை தான் கொங்கு நாட்டுல பயன்படுத்துறாங்க. நான் ஞாபகம் வரும்போது சொல்றேன். ஆங்கிலம் சொல்லுது and that extracted from tila, sesamum, kusumba, a sort of kidney bean, madhuka, Basia latifolia, and ingudi, Terminalia katapa, will be 1/4. உங்க தமிழ்? எள், குங்குமப்பூ விதைகள், மதுக்கம் என்பதன் விதைகள், இங்குதி என்னும் மூலிகை மரத்தின் விதைகளிலிருந்து 4/1 எண்ணெய் கிடைக்கும். கோயம்புத்தூர் நினைக்கிறேன் திண்டிவனத்துல இருந்து, திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழி, கடலூர் போற வழின்னு நினைக்கிறேன். ஈங்கூர் அந்த மாதிரி எல்லாம் சில ஊர்கள் இருக்கு.
அது ஏன் வந்ததுன்னு ஆராய்ச்சிக்குரிய பண்ணணும். இங்குதி இருந்ததுனால இங்கு வந்ததுன்னு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இப்ப அடுத்தது இதுவரையிலும் நெய் டாபிக். இப்ப அடுத்தது டாபிக் மாறுது. நூல் பத்தி பேச போறாரு. அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பத்தி போயிட்டு இருக்கோம். இப்ப நூல் பத்தி பேச போறாரு. 41 கார்பாச காப்பாச கௌமானாம் கௌமானாம் பஞ்சபலே பஞ்சபலே பலம் சூத்திரம் பலம் சூத்திரம் பலம்ங்கிறது இது பலம் இல்ல, பலம். இது ஒரு விதமான அளவை. நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்றோம். நமக்கு நாழிகைனா என்னன்னு தெரியாது, படினா என்னன்னு தெரியாது, வழக்கு பக்கா மரக்கா எல்லாம் தெரியாது, யோஜனை தெரியாது, முழம் அங்குலம் இதெல்லாம் தெரியாது. இது எல்லாரும் நம்மகிட்ட இருந்தது. நம்மகிட்ட இருந்த மெஷர்மெண்ட் மெக்கானிக் சயின்ஸ். லிக்விடா இருந்தா எப்படி மெஷர் பண்ணணும், சாலிடா இருந்தா எப்படி மெஷர் பண்ணணும், டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட இருந்தது. எல்லாத்தையும் தொலைச்சோம். இன்னமும் அதை திருப்பி நாம கொண்டு வரல. இதுல தோலா பலம் இதெல்லாம் ஒரு விதமான நிறுத்தல் அளவை. நிறுத்தல் அளவைனா வெயிட் மெஷர் பண்றது. அது மாதிரி அதுல இந்த பலம் அப்படிங்கிறது இதுல இருக்குது. இது பலம், பலம் இல்ல, பலம். தமிழ் சாதா தமிழ்ல சொல்ல பாப்பலம். 5 பலம் எடையுள்ள பருத்தி, அதுல இருந்து ஒரு பலம் நூல் கிடைக்கும். அது என்ன கணக்குன்னு தெரியல. நியாயமா பஞ்சுல இருந்து அதுக்கு சமமான நூல் வரணும். இது ஒருவேளை அந்த பருத்தி பூவை எடுத்து அதுல சுத்தி இருக்கிற ஓடெல்லாம் கழிச்சு, கொட்டையை கழிச்சு, அதுக்கப்புறம் அதை அடிச்சு வரும்போது அதுல தூசு தும்பெல்லாம் கழிஞ்சு மிச்ச மீதிய நூலாக்கி வரும்போது இப்படி ஒரு குறை வருமா இருக்கும். அப்ப 5ல் 1 பங்கு தான். 5 பங்கு பருத்தி நமக்கு வாங்கணும் அப்படின்னா நூலா மாத்தி வரும்போது ஒரு பலம் நூலு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கற்பாசங்கிறது பருத்தி, அதுல இருந்து வாரது கார்பாசம். காட்டன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அடுத்தது க்ஷௌம அப்படிங்கிறது லினன் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ் டிக்ஷனரியில பயன்படுத்துறாங்க. இந்த லினன் அப்படிங்கிறத இந்த க்ஷௌம அப்படிங்கிறத ஆளி விதை செடி, சணல் வாகை செடி அப்படின்னு எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. ஆமணக்குன்னு மொழிபெயர்க்கிறவங்களும் இருக்காங்க. ஆமணக்குக்கு இங்கிலீஷ் கேஸ்டர். கேஸ்டர் சீடுன்னா ஆமணக்கு. லின்சீடு அப்படின்னா ஆளி விதை. அதனால இதுக்கு இடையில என்ன ஒற்றுமை வேற்றுமை, ஏதோ வித்தியாசம் இருக்கிறது மாதிரிதான் இருக்குது. லின் அல்லது பிளாக்ஸ் மருந்து கடைகள் எல்லாம் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிளாக்ஸ் ஆயில், பிளாக்ஸ் சீடுன்னு எல்லாம் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படியானாலும் இந்த க்ஷௌம அப்படிங்கிறது லினன்
பொதுவா நமக்கு இன்னைக்கு நடைமுறையில் நான் நினைக்கிறேன் லினன் சொன்னா துணி வகைகளுக்கு லினன் பேரு நினைக்கிறேன். காட்டன்ல இருந்து லினன் எப்படி வித்தியாசப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. பழைய காலத்துல நம்ம நாட்டுல எப்படின்னா நெசவு அல்லது துணி வகைகள் அப்படின்னா மெயினா பருத்தி, இன்னொன்னு பட்டு. உழவு, நெசவு, இது மெயின் 2 தொழில். நம்ம நாட்டினுடைய கார்பரேட் கம்பெனி இது 2 தான். ஒண்ணு உழவு, அக்ரி, இன்னும் ஒண்ணு நெசவு, டெக்ஸ்டைல். இந்த 2 தான் இந்தியாவில இருந்த பெரிய இண்டஸ்ட்ரி. நம்முடைய சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல குறிக்கப்படக்கூடிய 2. இதுல டெக்ஸ்டைல்ல காட்டன், அப்புறம் பட்டு, இது 2 ரொம்ப முக்கியம். வேற வெரைட்டிகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மஸ்லின் துணி எல்லாம் வங்க தேசத்துல உண்டு. இந்த மாதிரி வேற நிறைய வெரைட்டி இருந்திருக்கும். ரொம்ப பிரபலமான வெரைட்டிகள் இது 2. லினன் அப்படிங்கிறது இதுல எந்த வெரைட்டியில வரும்? இந்தியாவில இந்த துணிகள் எல்லாம் இருந்துதா? ஆங்கிலத்துல ஏன் லினன்னா துணின்னு அர்த்தம் எடுத்தாங்க? அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஷௌமங்கிறதுக்கு லினன் அர்த்தம் எடுக்கிறான்னு டிக்ஷனரி சொல்லுது. தமிழ் மொழிபெயர்ப்பு இத மரப்பட்டைன்னு சொல்லுது. 5 பல எடையுள்ள பருத்தியிலும் மரப்பட்டையிலும் 1 பல எடையுள்ள நூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஷௌமம் என்பது மூலம், இதற்கு பூச்சிப்பட்டனவும் பொருள் கொள்ளலாம், பட்டுன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் கொண்டு வராங்க. உங்க தமிழ் என்ன சொல்றது பாருங்க. எனக்கு பாட பேதம் இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. எனக்கு அடுத்தது பஞ்சத்ரேனே ஷாலினா. அப்ப இடையில ஒரு வரி உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சாமி. அடுத்த வரியில தான் அது வருது. சரி, இப்ப 42 போயிடுவோம். பஞ்சத்ரோணே ஷாலினாம் துவாதச ஆடகம் தண்டுலானாம் கலப போஜனம் ஏகாதசகம் வியாலானாம் தசகம் ஔபவாஹ்யானாம் நவகம் சாம்நாஹ்யானாம் அஷ்டகம் பத்தீனாம் சப்தகம் முக்யானாம் ஷட்கம் தேவி குமாராணாம் பஞ்சகம் ராஜ்ஞாம் அகண்ட பரிசுத்தானாம் வா தண்டுலானாம் பிரஸ்தஹ. இதுல பிரஸ்தகனா என்ன அப்படிங்கறது அர்த்தம் கண்டுபிடிக்கணும். பஞ்ச துரோணே, அதாவது ஒரு டம்ளர் மாதிரி சைஸ்ல இருக்கும், உழக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு விதமான அளவு முறை. அடுத்தது அதனுடைய 2-3 மடங்கு நாழி அப்படிம்பாங்க.
அடுத்தது அதுக்கு ஒரு 2 மடங்கு அப்படின்னு எனக்கு ஞாபகம். பக்கா அப்படிம்பாங்க. அதுக்கு 2-3 மடங்கு மரக்கால் அப்படிம்பாங்க. அந்த மரக்காலும் விட பெரிய ஒரு அளவு இந்த துரோணம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இந்த துரோணம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் துரோணர் அப்படிங்கிற வார்த்தை வருது. யாகங்கள்ல ரொம்ப பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அளவு. துரோணம்ங்கிறது ஒரு பாத்திரம். அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் பாத்திரம்னு வச்சுக்கோங்க. 5 லிட்டர் பாத்திரம், 10 லிட்டர் பாத்திரம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைஸ் பாத்திரத்துக்கு துரோணம் அப்படின்னு பேரு. தமிழ்ல சொல்றாங்க 4 மரக்கால் ஒரு துரோணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க தமிழ்ல தூணி அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. துரோணம்ங்கிற தமிழ்ல தூணி அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. பஞ்ச துரோணம்னா 5 துரோணம் அல்லது 5 தூணி. அப்போ 4 மரக்கால்னா 5 4 20. 20 மரக்கால் நெல். பஞ்ச துரோணம் அப்படின்னா 20 மரக்கால் நெல். ஏன் மரக்கால்னு சொல்றேன் அப்படின்னா, அடுத்தது ஆடகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆடகம் அப்படிங்கறத தமிழ்ல மரக்கால்னு மொழிபெயர்த்தா ஒரு துரோணம் 4 மரக்கால். பஞ்ச துரோணம்னா 20 மரக்கால். 20 மரக்கால் நெல்ல அரிசி ஆக்குனா எவ்வளவு அரிசி ஆக்கணும்னா துவாதச ஆடகம், 12 மரக்கால் அரிசி ஆக்கணும். அதாவது 20 மரக்கால் நெல்ல நீங்க எப்படி வேணாலும் அரிசி ஆக்கலாம் அப்படின்னு ஒண்ணு தெரியுது. 12 மரக்கால் அரிசி ஆக்கினால் கலப போஜனம், யானை குட்டிகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். இப்ப இதை தொடர்ந்து கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் சொல்லிடுறேன். கூமுட்டைகள் நிறைந்த பெரிய அறிவியல் கூமுட்டைகள் நிறைந்த நாடாச்சு போச்சு நம்ம நாடு. பாரம்பரியம்னா என்னன்னு தெரியாது. அதை கத்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யாருக்கும் இஷ்டம் இல்லை. இவங்க லிபரல் ஓக் அப்படிங்கிற பேர்ல நிறைய பைத்தியக்கார சித்தாந்தங்களை பரப்புவாங்க. ஒரு விஷயம் நீங்க கவனிங்க. திகா, திமுக, முஸ்லீம், கிறிஸ்டின் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆளுக்கு தாக்கம் இருக்கு. அது யாருன்னா கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்டுகள் ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அடுத்தவனுக்கு இடையில கோல் மூட்டி சண்டை உண்டாக்கி அதுல குளிர்காயறதுக்குன்னே பிறந்தவனே கம்யூனிஸ்ட். அவங்களுடைய பிலாசபி டெக்னாலஜிய எடுத்து வச்சிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு மத்தியில வித்தியாசத்தை கலப்பணும். பாரு, அவன் வெள்ளையா இருக்கான், நீ கருப்பா இருக்க. அவன் வெள்ளையா இருக்கனால்தான் உன்னை மரியாதை நடத்த மாட்டேங்கான், நீ கருப்புங்கனால்தான் உன்னை அவன் மட்டமா நடத்தான் அப்படின்னு கிளப்பி விடணும். அல்லது அவன் அந்த ஊரு, நீ இந்த ஊரு. அல்லது அவன் அந்த மொழி, நீ இந்த மொழி. அல்லது அவன் அந்த மதம், நீ இந்த மதம். இப்படி பிரிவினைய கிளப்பி சண்டை மூட்டி விட்டு அதுல குளிர்காயிறது தான் கம்யூனிசம். இதே பேட்டர்ன நீங்க கிறிஸ்தவம், இஸ்லாம், திராவிடம் எல்லாத்திலையும் பார்க்கலாம். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, பாரபட்சமாக நடத்தப்படுகிறார்கள். சாதி அடிப்படையில, வர்ண அடிப்படையில வேறுபாடு பார்க்கப்படுது, இன அடிப்படையில வேறுபாடு பார்க்கப்படுது அப்படின்னு கிளப்பிடுவாங்க. அதுக்கு நடைமுறையில் இருக்கிற சில பழக்க வழக்கங்களையும் பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்ப நம்ம இத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தேனீக்களுடைய வாழ்க்கை முறைய ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி உலகத்துல எத்தனையோ உயிரிகள் இருக்கு, எதை வேணாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். தேனி பல பேருக்கு தெரிஞ்சதுனால நான் அதனுடைய வாழ்க்கை முறையை சொல்றேன். தேனி கூட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா தேனியும் ஒரே முட்டையில இருந்தா வரும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. தேனி முட்டைகள்ல வித்தியாசம் கிடையாது. அப்ப எப்படி வேலைக்கார தேனி
ஆண் தேனி, ராணி தேனி எல்லாம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு என்ன உணவளிக்கப்படுது, எப்படி உணவளிக்கப்படுது அப்படிங்கிறது தான் அதை வித்தியாசப்படுத்துது. ஸ்பெஷலா கவனம் கொடுத்தா ராணி தேனி உருவாகும், கொஞ்சம் மட்டமா கவனம் கொடுத்தா ஆண் தேனிகள் உருவாகும், இன்னும் கொஞ்சம் மட்டமா கவனம் கொடுத்தா வேலைக்கார தேனிகள் உருவாகும். இது மட்டங்கிறது நான் இந்த கம்யூனிட்டி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறேன். தேனி அப்படி ஒண்ணும் நினைக்கல, அவைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுகளுக்கு என்ன கிடைக்குதோ அதுகளுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரிவினை இருந்தால்தான் சமுதாயம் வாழ முடியும். எல்லா இடத்துலயுமே பிரிவினை வேணும். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிரிவினை வேணும், ஆணு பெண்ணு பிரிவினை வேணும், இளையவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் பிரிவினை வேணும். சமுதாயத்துல அப்படி இருந்தால்தான் சமுதாயத்துல நாம ஜஸ்டிஸ் பண்ண கொடுக்க முடியும். ஜஸ்டிஸ்ங்கிறது இந்த பிரிவினை அடிப்படையில் தான் ஜஸ்டிஸ் வருது. தேனீக்கள் அப்படி ஜஸ்டிஸ் கொடுக்குது. ராணி தேனிக்கு அப்படின்னு ஒரு டியூட்டி இருக்கு, அந்த டியூட்டி அது நிறைவேற்றணும்னா அதை இவ்வளவு கேர் பண்ணணும். ஆண் தேனிகளுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு, அந்த டியூட்டிக்கு அதை இவ்வளவு கேர் பண்ணணும். வேலைக்கார தேனிகளுக்குன்னு இந்த டியூட்டி இருக்கு, அந்த டியூட்டிக்கு அதை இவ்வளவு கேர் பண்ணணும். அந்த மாதிரி அடிப்படையில அவைகள் வாழுது. தேனீக்களுடைய வாழ்க்கைய இந்த நவீன லிபரல் கோமாளிகள் ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த விஷயம் வேறையும் பல எறும்புகள், கரையான், இந்த மாதிரி பல விலங்குகள்கிட்ட இருக்குன்னு வச்சுங்க. மற்ற விலங்குகளை ஸ்டடி பண்றது மூலமா நமக்கு பெரிய ஞானமே பிறக்கும். அத மாதிரி இங்க இந்த டாபிக் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் பேர் கிளம்பி வரலாம். ஆஹா, பெண்களை பாரபட்சமாக நடத்தி விட்டார்கள். இங்க என்ன சொல்லுதுன்னா, ராணிக்கும் இளவரசனுக்கும் 5 மரக்காலம், ராஜாவுக்கு அதை விட கம்மியா. அந்த சீக்வன்ஸ் பார்ப்போம். இந்த பின்னணியில, தேனீக்களுடைய பின்னணியில நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 5 துரோணி அல்லது 20 மரக்கால் நெல்ல குத்தி 12 மரக்கால் கிடைக்கும்படியா நம்ம குத்துனோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் உமி தவிடெல்லாம் தாராளமா இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டா குத்த வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஏட்டிக்கு போட்டி 1க்கு 2ஆ குத்தி எடுத்துக்கலாம். உமி தவிடெல்லாம் இருந்தா தான் அந்த குவான்டிட்டி இவ்வளவு கிடைக்கும். இப்போ 12 மரக்கால் 20 மரக்கால்ல இருந்து மேலோட்டமா உமிய கழிச்சுட்டா மிச்சம் ஒரு 12 மரக்கால் கிடைக்கும். இத யானை கன்றுகளுக்கு, இதுக்கு பின்னாடி எல்லாம் எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கும் பாருங்க. இன்னைக்குள்ள சுவாலஜிஸ்டே அசந்து போனோம், அந்த காலத்துல இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு. இத யானை கன்றுகளுக்கு சாப்பாடா கொடுக்கணும். இப்ப இதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி 11 மரக்கால், அது கொஞ்சம் நல்லா உமியெல்லாம் குத்துனாங்க, ஆனா உமி இருக்கும். அது வியாலானாம், ஏகாதசகம் வியாலானாம். வியால அப்படிங்கிறது பல அர்த்தம் உண்டு, நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. இந்த இடத்துல யானைன்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். இந்த ஏற்கனவே யானையை பத்தி வந்ததுனால தொடர்ந்து யானையை நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு கட்டுக்கடங்காத அல்லது பயிற்றுவிக்கப்படாத யானை, அன்ட்ரைன்ட் எலிபென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு 20 குத்தி 11 மரக்கால் ஈல்டு எடுத்தா அந்த இதை கொடுக்கணும். தசகம் ஔபவாக்கியானம், 20 குத்தி 10 மரக்கால் எடுத்தா அத வாகனமா பயன்படுத்தக்கூடிய யானைகளுக்கு. ஔபவாக்கியானம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்புல அது பட்டத்து யானைக்குன்னு போட்டிருக்கு. அடுத்தது நவகம் சாம்னாஹியானாம், 9 மரக்காலாட்டு குத்தி எடுத்தா போர் யானை. அடுத்தது அஷ்டகம் பத்தீனாம்,
8 மரக்காலா குத்தி எடுத்தா அதுக்கு பத்திக்கு, இந்த இடத்துல பத்தி அப்படின்னா தமிழ் மொழிபெயர்ப்பு காலாட்படைக்குன்னு சொல்லுது. நமக்கு பகவத்கீதையில மனசுல வச்சுக்கிட்டு பேசினா, பகவத்கீதையில அக்ஷவுனினா என்னன்னு ஒரு டீட்டெயில் இருக்கு. அந்த டீட்டெயில் தொடங்கும் போது முதல்ல பத்தின்னு தான் ஆரம்பிக்குது. அதாவது 1 மில்லி மீட்டர், 10 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் இல்லையா, 10 மில்லி மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 டெசிமீட்டரா, 10 டெசிமீட்டர், 1 டெகாமீட்டர், 10 டெகாமீட்டர், 1 மீட்டர், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு இருக்கு. அந்த இதே மாதிரி ஒரு கால்குலேஷன் முறை. ஒரு தேரு, ஒரு யானை, காலாட்கள் 5 பேரு, இன்ஃபென்ட்ரின்னு சொல்லலாம், எலிஃபென்ட்ரி, அப்புறம் பேருக்கு என்ன சொல்லுவாங்க, சேரியட்ரி, அடுத்தது குதிரை, குதிரைக்கு ஹார்ஸ் ட்ரீ, அது குதிரை 3. இந்த காம்பினேஷனுக்கு ஒரு பத்தின்னு பேரு. ஒரு தேரு, ஒரு யானை, காலாட்கள் 5, குதிரை 3. இந்த காம்போவுக்கு ஒரு பத்தின்னு பேரு. இதனுடைய 3 மடங்கு, அதாவது 3 தேரு, 3 யானை, 15 காலாட்கள், 9 குதிரை, இது ஒரு சேனாமுகம்னு பேரு. இதனுடைய 3 பங்கு ஒரு குல்மம்னு பேரு. இதனுடைய 3 பங்கு ஒரு காணம்னு பேரு, ஒரு கணம்னு பேரு. அதனுடைய 3 பங்கு ஒரு வாகினின்னு பேரு. இந்த வாகினிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யுவவாகினி, ரூபவாகினின்னு இலங்கையில இருந்து ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு இருந்தது. நம்ம ஊர்ல தொல்லைக்காட்சி, சென்னை தொல்லைக்காட்சி மட்டும் இருந்த போது, டிடி மட்டும் இருந்த காலத்துல, இந்த கன்னியாகுமரி இந்த பக்கத்துல கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, விட்டக்குறை தொட்டக்குறை கிடைச்சும் கிடைக்காம ரூபவாகினின்னு ஒண்ணு கிடைக்கும் இலங்கையில இருந்து. கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கு. தொல்லைக்காட்சி சென்னை தொல்லைக்காட்சி மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஆனா ஒழுங்கா கிடைக்காது, அவ்வளவுதான். அது ரூபவாகினி நமக்கு பேர் வச்சிருந்தாங்க. 3 கணம் சேர்ந்தா ஒரு வாகினி, 3 வாகினி சேர்ந்தா ஒரு பிருத்தனை, 3 பிருத்தனை சேர்ந்தா ஒரு சமு. இந்த சமு அப்படிங்கிற வார்த்தை, பத்தி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பகவத்கீதை ஸ்லோகங்கள்ல வருது. 3 சமு சேர்ந்தா ஒரு அனீகினி. இந்த அனீகினி வார்த்தையும் பகவத்கீதையில வருது. 10 அனீகினி சேர்ந்த, இது வரைக்கும் 3 சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு அது 10 மடங்கு, அதனுடைய 10 டைம்ஸ். 10 அனீகினி ஒரு அக்ஷௌனி. அப்ப ஒரு அக்ஷௌனியில என்ன இருக்கும் அப்படின்னா, 21,870 தேரு, 21,870 யானை. தேரு யானை எப்பவுமே சம எண்ணிக்கை. அதனுடைய 3 பங்கு குதிரைகள், 65,610. அதனுடைய 5 பங்கு காலாட்கள், 1,09,350. இவ்வளவு பேர் இருந்தா அது ஒரு அக்ஷௌனி. இது நம்ம பகவத்கீதை மகாபாரதத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். இங்க இவர் பத்தி அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் நம்ம யானையை பத்தி தான் பேசிட்டு வரோம். அப்படின்னா ஒரு யானைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது ஒரு போர் யானைக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்க்கணும். அஷ்டகம் போர் யானை, இதுக்கு முந்தின இதுல சாம்னாக்கியானம்னு சொல்லிட்டாரு, அந்த மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுது. தமிழ் மொழிபெயர்ப்பு 8ங்கிறத காலாட்படைக்கு அப்படின்னு சொல்லுது. 8 மரக்கால ஆக்கின அரிசி காலாட்படைக்கு. சப்தகம் முக்கியானா, 7 மரக்கால் ஆக்கினா. இப்ப கிட்டத்தட்ட தவிடு, இந்த தவிடு பொதுவா தவிடு போக்கி சாப்பிட்ற பழக்கம் நம்மகிட்ட இல்லை. ஆனா நம்ம இப்படி யூகிக்கலாம், உமியெல்லாம் நல்லா எடுத்துட்டாங்க. பொதுவாக மனுஷன் வந்தாலே உமியெல்லாம் நல்லா எடுத்துருவாங்கன்னு நம்ம நம்பிக்கலாம். உமியெல்லாம் இனிமேல் இல்லை. அப்படி எடுத்தா
20 மரக்கால் 7 மரக்காலாட்டுக்கு நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கிறது வந்து முக்கியமானவர்களுக்கு. நம்ம இப்ப சூப்பரிண்டெண்டன்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அத்தியக்ஷர்கள் அப்படின்னு எல்லாம், மெயின் அபிஷியல்ஸ் அவங்களுக்கெல்லாம். கட்கம் தேவி குமாரானா, அப்படி 20 குத்தி 6 கிடைச்சதுன்னா, தேவி அப்படின்னா ராணி, குமாரானா இளவரசர்கள் அவங்களுக்கு. அடுத்தது பஞ்சகம் ராஜ்ஞா, இப்படி குத்தி 20 5 ஆட்டு குறைச்சு எடுத்தோம்னா அப்ப அது ராஜா. அப்போ இளவரசன் மகாராணியை மட்டமாக கவனிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கு வேண்டி சொல்றேன், இளவரசனையும் அப்படித்தான் கவனிச்சிருக்கு. அதனால இது இங்க உடனே ஆண் பெண் இப்போ ஃபெமினிஸ்ட் இல்ல ஃபெமினிஸ்ட் பெண் அடிமை அப்படின்னு கிளம்பி வராதீங்க, மேல் சாவனிஸ் எல்லாம் கிளம்பி வராதீங்க. அடுத்தது ஒரு வால் இருக்கு, அகண்ட பரிசுத்தானாம் வா தண்டுலானாம் பிரஸ்தகம். இத வந்து ராஜாவுக்கு மட்டும் சேர்க்கணுமா இல்ல எல்லாருக்கும் சேர்க்கணுமாங்கிறது கேள்விக்குறி. அர்த்தம் என்னன்னா, அகண்டன்னா முடியாத. பொதுவா நம்ம வந்து பூஜையில அக்ஷதைன்னு சொல்லுவோம். கத அப்படின்னா முறிஞ்ச, அக்ஷதைன்னா முடியாத. அந்த அர்த்தத்துல இங்க அகண்டங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கு. அதாவது முழுமையான அரிசி, பரிசுத்தானாம் சுத்தமான அரிசி. சுத்தமான என்ன, நம்ம இன்னைக்குள்ள பாஷையில சொல்றதா இருந்தா, அந்த காலத்துல வேற அர்த்தம் இருந்திருக்கும், இன்னைக்குள்ள பாஷையில சொல்றேன், கல் குருணை நீக்கப்பட்டது. இன்னைக்கு அரிசி பயில அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னது, கல்லு கலப்படம் எல்லாம் பண்ணலன்னு அர்த்தம். அந்த மாதிரி சுத்தானாம். அது சமஸ்கிருதத்துல ஏதோ எழுத்துப்பிழை இருக்குன்னு நினைக்கிறேன், தண்டுலானாம்னு போட்டா அது சரியா இருக்கும். தண்டுலம்னா அரிசி, ஷாலினா நெல்லு, தண்டுலம்னா அரிசி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ராஜாவுக்கு மட்டும் இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அரிசியை கொடுப்பாங்களா இல்ல எல்லா மனுஷனுக்குமே கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எப்படி ஆனாலும் இப்படியாக உணவு அளிக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேறையும் சில இடங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், டாக்டர் குழந்தை 3 மாச குழந்தையா இருந்தா என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், 6 மாச குழந்தையா இருந்தா என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், 6 மாசத்துக்கு மேலனா என்ன மாதிரி கொடுக்கணும். இன்னைக்குள்ள நம்ம மாடர்ன் மெடிசின் கூட அது சொல்லுது. நம்ம பரம்பரையாவே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். பிள்ளைக்கு பல்லெல்லாம் வர்றது வரைக்கும் என்ன சாப்பாடு, பல்லு முளைச்ச பிறகு என்ன சாப்பாடு, அந்த மாதிரி. இது வந்து ஒரு சிஸ்டம், இது வந்து பாரபட்சம் கிடையாது. ஆனா இந்த கம்முநாட்டி கூமுட்டைகள் வந்துருவாங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி மேட்டிமை மக்கள் தலித்து மக்கள் அப்படின்னு கிளம்பி குட்டையை குழப்பி மீன் பிடிக்க வந்துருவாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டம் வச்சிருந்திருப்பாங்களா இருக்கும். பொதுவா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன், பொம்பளை பிள்ளைகளை கவனிக்கிறது ஆம்பளை பிள்ளைகளை கவனிக்கிறது இதுல எல்லாம் வித்தியாசம் உண்டு. பொதுவா அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளை அடிக்க விட மாட்டாங்க. ஆம்பளை பையன் மாதிரி ஈஸியா கையை நீட்டிடுவான், சட்டைக்கு போயிடுவான். அப்ப வீட்டுல பெரியவங்க பொம்பளை பிள்ளைய அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்கள் இரண்டாம் தரமா நடத்தப்பட்டார்கள் இப்படிங்கிற கூமுட்டைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததை வெளியே பேச மாட்டாங்க. அது மாதிரி பொம்பளை பிள்ளைகள் வந்து சடங்காயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு எல்லா ஜாதியிலையும் அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி சில முறைகள் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சில ஜாதியில என்ன பண்ணுவாங்கன்னா, உளுந்து கருப்பட்டி அந்த மாவை
ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அசைவம் எடுக்காத ஜாதியா இருந்தா, அசைவம் எடுக்கிற ஜாதியா இருந்தா முட்டை கொடுப்பாங்க. இன்னும் வேற வேற ஏதாவது சிஸ்டம் இருக்கும், எனக்கு தெரியல. இந்த மாதிரி கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க, கல்யாண மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை சாப்பாடு கொடுக்கறவங்களும் இருப்பாங்க. உளுந்தங்கஞ்சியும் கோழிக்கறியும். இனி கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ளை சாப்பாடுன்னு என்னமோ சொல்லி, அல்லது விருந்து சாப்பாடுன்னு என்னமோ கல்யாணம் ஆனவங்களை சொந்தக்கார வீடுகள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல பேர்டனை ஷேர் பண்ணிக்கிட்டது. ஒரே வீட்டுல அவனுக்கு டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு போடணும், அந்த வீடு பிறகு சட்டி எடுத்து பிச்சை எடுக்க போகணும். அதனால இன்னைக்கு மாமா வீடு, நாளைக்கு சித்தப்பா வீடு, அடுத்த நாள் பெரியப்பா வீடு, அடுத்த நாள் சித்தி வீடு, அடுத்த நாள் பெரியம்மா வீடு, இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு அதை பிரிச்சு கொடுத்து, அதே சமயம் அவனுக்கு டெய்லி சூப்பரான சாப்பாடு. மாப்பிள்ளைக்கும் சரி, மணப்பொண்ணுக்கும் சரி. மணப்பொண்ணு கிடையாது, மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு அப்படி ஒன்றும் சமுதாயத்துல இல்ல. இந்த கம்யூனிட்டி கோமுட்டைகள் அதுலயும் ஏதாவது கண்டுபிடிக்க வந்து கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி அடிப்படை சமுதாய கட்டமைப்பு கூட தெரியாத கோமுட்டைகள் தான் திக, திமுக, கம்யூனிஸ்ட் சொல்லி ஓக்கு, லிபரல் எல்லாம் தெரியுது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கணக்குல எடுத்தா தெரியும் பெண்களை நம்முடைய சமுதாயம் எப்படி கருதிச்சுது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு வாரத்துல 3 நாள் அந்த மாதிரி ரெஸ்டே கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அது எப்படி எங்களை வெளியே போகாம தடுத்து வைக்கலாம்? நாங்க எங்க வேணாலும் போவோம், எப்ப வேணாலும் போவோம். அப்புறம் என்ன, கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில போய் இருக்கணும். அதுக்கு நம்ம பொறுப்பு வைக்க முடியாது. சரி, என்னாலும் இந்த மாதிரி கோணங்கள் இருக்கு, சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்த ஒரு சில விஷயத்த சொன்னேன். இதே டாபிக் தொடருது. நம்ம ஏகதேசம் நேரம் நெருங்கிட்டதுனால நாம இந்த இடத்துல நிறுத்துறோம். இந்த விஷயத்தை அடுத்த வகுப்புல தொடருவோம். இனிமேல் இப்ப இது வரைக்கும் நம்ம கார்போஹைட்ரேட் பத்தி தான் பேசியிருக்கோம். இனிமேல் புரோட்டீன் பத்தி பேசுறாரு, என்னது ஃபேட் பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாம் அடுத்தது டாபிக் கண்டினியூ ஆகுது. அந்த காலத்துல எவ்வளவு விஷயங்கள்ல என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நியூட்ரிஷியஸ் டாக்டரா என்ன சொல்லுவாங்க இல்லையா? புதுசா கொஞ்சம் சம்பாதிக்க கிளம்பி இருக்காங்க. உங்களுக்கு நியூட்ரின் பத்தி எல்லாம் ஐடியா கொடுப்பாங்க. நீங்க இவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், இத்தனை கிராமுக்கு பருப்பு எடுத்துக்கணும், இத்தனை கிராமுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும், இத்தனை கிராம் பச்சைக்கீரை எடுத்துக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கு, இப்போ கிளம்பி இருக்கு. நிறைய பேர் இப்ப எல்லாரும் மாஸ்டர் ஆயிட்டாங்க. அதாவது நீங்க டாக்டருக்கு படிக்காண்டா, பாட்டனி படிக்காண்டா, ஒண்ணும் படிக்காண்டா, இதுக்குன்னு ஒரு 4 புக் எடுத்து படிச்சுக்கிட்டு நீங்க ஐடியா அவுத்து விட வேண்டியதான். ஐடியா ஐஎஸ்ஆவின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தா நியூட்ரிஷன் நினைக்கிறேன், அது டயட்டீஷியன் நினைக்கிறேன். சரி சரி, டயட்டீஷியன் தான் சாமி, டயட்டீஷியன் தான். சரி, அத இப்ப சாணக்கியர் இப்ப புதுசா ஒரு அவதாரம் எடுக்காரு. அது டயட்டீஷியன் அவதாரம். தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஒரு சாணக்கியர் எத்தனை ஃபீல்டுல அறிவாளியா இருந்திருக்காரு. இப்படி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அந்த காலத்துல இருந்திருக்கு. நம்ம பாக்குறது 2300 வருஷத்துக்கு முன்ன இப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல இவர் ஒரு ஆள் தான் நம்ம பாக்குறோம். இதுல எத்தனை 1000 பேரை லட்சம் பேரை படிச்சிருப்பாங்க. இவர் தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியில இருந்து, அந்த காலத்துல பாடலிபுத்ரா யூனிவர்சிட்டி உண்டு, நாலந்தா யூனிவர்சிட்டி உண்டு, காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி உண்டு, காசி யூனிவர்சிட்டி உண்டு, காஷ்மீர் யூனிவர்சிட்டி உண்டு. இப்படி இந்தியால ஒரு 30-40 யூனிவர்சிட்டி இருந்திருக்குன்னு ஒரு பட்டியல் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த யூனிவர்சிட்டில எல்லாம் இதை பத்தி பாடம் படிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்ப இதெல்லாம் படிச்சு படிச்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்படி படிச்சவங்களைத்தான் அரசாங்கத்துல வேலைக்கு எடுத்திருக்காங்க. இப்படி படிச்சவங்களை அரசாங்கத்துல வேலைக்கு எடுத்தா முதல் மந்திரியை துண்டு சீட்டு படிக்கிறவரை வேலைக்கு எடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நீங்க எல்லாம் படிக்க கூடாது, பரிசு எழுதக்கூடாதுன்னு திராவிட மாடல் சரி செய்யுது. நீட்டு வேண்டாம், 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்காமலே பாஸ் பண்ணி வரலாம். அப்பந்தான் உனக்கும்
முதல்வருக்கும் ரேங்க் கரெக்டா இருக்கும். உனக்கும் தமிழ் படிக்க தெரியாது, முதல்வருக்கும் தமிழ் படிக்க தெரியாது. அப்ப 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு அல்ல குறைஞ்சி முதல்வரோட மட்டம் சொல்லலாம். அப்படியா சொல்லுறது ஒரு வாய்ப்பு வேணும் தான் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தூக்கி போடு அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அயோக்கிய பயல்களுக்கு பையன் மாதிரி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல பார்த்தா அவனுடைய மனம் புண்பட்டுருமா. ஏன்டா புறம்போக்கு, நீ நீ எலெக்ஷன்ல இருந்து தோத்தா உனக்கு கூட தான் மனசு புண்பட்டுரும். அதனால எலெக்ஷனே வேண்டாம், உனக்கு மனசும் புண்படாண்டா, நீ வீட்லயே உட்காரு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரேன்னா தைய தக்காரு குதிப்பானு. இவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடிய, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆளு பிரதம மந்திரியா இல்ல ஜனாதிபதியா வரணும். நம்ம நாட்டுல அவ்வளவு புத்திசாலி இது வரைக்கும் யாரும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தா தான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க. ஐ லவ் முகமதா, ஐ லவ் ஆயிஷான்னு கொஞ்சம் பேர் கிளம்புனா வாயை முடிட்டு போவாங்க. இப்படி ஏட்டிக்கு போட்டி செய்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க, இல்லாட்டி திருந்த மாட்டாங்க. ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்ல, எதுவும் இல்ல சார்.